ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ஆதியை நினச்சிட்டு அவங்க தூங்காமல் இருக்கவும் இப்போ மித்ரா அவங்க பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாரதி தூங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மித்ரா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே பாரதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்ததுமே மித்ரா எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கவும் அப்போ 30 லட்ச ரூபாயை கொண்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே பாரதி கேட்குறாங்க எதுக்காக எனக்கு இவ்வளோ பணம் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மித்ரா பொய்யான ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்காக மெடிக்கலுக்கு செலவு ஆகும்ல, அதனால இப்போ ஆதியால் பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் அக்கௌண்ட்டில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால தான் இது நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மித்ரா உண்மையிலே சொல்லப்போனாக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன். என் பையனோட அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக ஆதியும் நீங்களும் இந்த அளவுக்கு எனக்காக கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்ப மித்ரா சொல்றாங்க எனக்கு பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பாரதி கேட்கவும் இல்லை ஆதி தன்னுடைய காதலி யாருன்னு சொல்லிக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாங்களா, அதனால அந்த விஷயத்துல எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் தாராளமா நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி நான் லவ் பண்ணினேன் அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்கவும் அப்ப பாரதி சொல்லியிருந்தாங்க நீங்க லவ் பண்ணினது வேற யாரும் கிடையாது மித்ராவை தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ லதா மூலமாக இந்த மாதிரிக்கு சொல்ல வச்சுருந்தாங்க பாரதி. அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் அதை நம்பியிருந்தாங்க. மித்ரா நினைக்கிறாங்க நான் பணத்தை கொடுத்து ஆதித்யாவுக்கு நான் கொடுத்தது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி போச்சுது, தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு வரும்போது பாரதி எனக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதுக்காக தானே நான் பணத்தை கொடுத்தேன், இப்போ பார்த்தியா ஆதியை ஏன் வசமே அவளே ஒப்படைக்கிற மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லதா பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பாரதி இந்த மாதிரிக்கு என்னை பொய் சொல்ல வச்சுட்டே அப்படிங்கும்போது இங்கே பாரு என் பையன் எனக்கு என் பொண்ணு வேணும், அவங்களுக்காக நான் என்னனாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன், இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சுதாகரை தான் காட்டுறாங்க. சுதாகர் அவசரமாக வராங்க. மித்ரான்னு சொல்லவும் மித்ரா தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு ரெய்டு பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன அப்படிலாம் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுலாம் பார்த்துட்டு போட்டு அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, அது எனக்குள்ளது கிடையாது, அந்த அதிகாரி குழுதாக்கும் அவரால் நம்மளுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது, அதனால தான் அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே மித்ரா ஒரு யோசனையை சொல்கிறாங்க. அண்ணா நீ தியாவோட ஸ்கூல் பேக் இருக்கலாம், அந்த பேக்கில் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு நீ காருக்குள்ள தூக்கி வச்சிரு, அவங்க வீடு ஃபுல்லாக தானே அவங்க தேடுவாங்க, அவங்க தேடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுதாகரும் ஆமாம் மித்ரா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தியாவோட ஸ்கூல் பேக்கில் அவங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக காரில் கொண்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது ரெய்டு பண்ணுறதுக்காக வரவும் அவங்க வீடு ஃபுல்லாக செக் பார்க்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னதுமே எதுவுமே கிடைக்கல, நாங்கள் தப்பாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சுதாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தியா பார்க்குறாங்க. அவங்க ரெய்டு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்களா, அவங்க ஒரு பெண்ணு வச்சுருக்கிறாங்க, இதே மாதிரிக்கு பெண்ணு என்கிட்டையும் இருக்குது அப்படின்னு தியா அவங்க ஆதித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ஆதித்யாவும் அப்படியா எங்கே காட்டு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக்கை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸ்கூல் பேக் அங்கே இல்லை, என் பேக் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா ஆதித்யா சொல்கிறாங்க உன்னுடைய ஸ்கூல் பேக்கை உங்கள் அப்பா காரில் தூக்கி வச்சார அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு உடனே கேட்குறாங்க. அப்போ ஆதித்யா அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது இது என்னது பேக்கு, இது எதுக்காக அதாவது காரில் கொண்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது தியா சொல்கிறாங்க இது என்னுடைய ஸ்கூல் பேக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தான் கொண்டு அதில் வச்சாருன்னு ஆதித்யா சொன்னா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அந்த பேக் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீங்கள் மறைச்சி வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு சுதாகரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்பார்க்காத மீனா அவங்க அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆதித்யாவில் தான் இந்த மாதிரிக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுதாகரை அழைச்சிட்டு போகும்போது மீனா எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சுதாகரை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க மீனாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக பாரதி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், ஆனால் நீங்கள் என்னன்னா நீங்கள் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களை இந்த வீட்டில் இடம் கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்பவே நீங்கள் கைமாறு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் உங்கள் அம்மாவும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கவும் அப்போ ஆதி பொறுமையாக இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதியை உங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்? குழந்தைங்க வந்து உண்மையை தானே பேசுவாங்க, அதனால தான் பையனும் உண்மை பேசிட்டா, மற்றபடி நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் தப்பே பண்ணலை பார்த்தீங்களா, சும்மா உட்காந்து எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஆதி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மித்ரா வந்து மீனாக்கிட்டே அவங்க அம்மாவிட்டையும் தடுக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு மித்ரா, இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ கொடுத்த இடத்துல தான் அவங்க இந்த மாதிரிக்கு வந்து தலைமையில் ஏறி குதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாத்தியா உங்கள் அண்ணனையே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன இருக்குது? இதுக்கு பிறகு இவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, சும்மா உட்காந்து தின்னிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பாரதியோட அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா உட்காந்து சாப்பிடல, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் தானே பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ஏன்னா வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆளே இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் வந்து தான் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிடணுன்ட்டு இருக்குது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஆதி வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இந்த மாதிரிக்கு அவங்கள அவமானப்படுத்தி பேசுவீங்க, அவங்க ஒன்றும் இந்த வீட்டுக்கு வரல, நான் தான் வந்து வலுக்கட்டாயமாக இந்த வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது இப்படி போட்டு நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், உடனே மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நீ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு மித்ரா நீ எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நேராக பாரதி கிட்ட வராங்க. ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு பாரதி தள்ளி விடுறதுக்காக போகவும், அப்போ வந்து ஆதி வந்து அவங்க பாரதியை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ஆதி பார்த்தோம்னா மீனாட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் கண் முன்னாடியே இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணுவீங்க, எக்காரணத்து கொண்டும் அவங்கள இந்த மாதிரிக்கு நீங்கள் அவமானப்படுத்துதை நான் கொஞ்சம் கூட நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முழு காரணமும் நான் தான், அவங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் அவங்கள வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்தேன், அப்படி வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க இந்த வீட்டில் சும்மா இருக்கல, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்கள எப்படி நீங்கள் அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஆதி வந்து உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி என்ன முடிவு எடுத்திருப்பாங்க, என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.